திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா. அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுஹிப்புனி. அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ஷஹருல் ஹராம் ஆகிய சங்கையான இந்த துல்காதா மாதம் பிறை 11வது இந்த தினம் அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம்.
சையதுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், தாஜுல் முத்தகீன், கௌசுல் அக்தாப், கௌசுல் அஹ்பாப், சையது சாதாத், ஷம்சு ஷரீஅத்தி, நூறு தரீகத்தி, ஐனுல் ஹகீகத்தி, பத்ருல் மஅரிஃபத்தி, சையதுனா سيدي وسندي وقرة عيني ومولاي قبلتي وكعبتي جدي فرحة روحي سيد الملك والجن والإنس قبل الحسنين سيدنا إمام مولا علي موسى رضا عليه الصلاة والسلام وفاض علينا البركات منه دهر الداهرين آمين آمين. நாயகம் அவர்களின் மௌலிதுல் கரீம் விலாதத்து ஷரீப் ஸுஹூர் முகத்தஸ் உடைய சங்கையான தினமாகும் இன்றைய நாள். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்த பாரம்பரியத்தில் இஸ்லாமிய லோகத்தில் எல்லா இமாமின்களுக்கும் இமாமான இமாம் ஹனஃபி, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் கௌசுல் ஆலம், இமாம் ख्वाजा முஈனுத்தீன் சிஷ்தி, இமாம் காதர் அவுலியா, இமாம் மௌலல் புகாரி, இமாம் ஷாதிரி, இமாம் ரிஃபாயி, இமாம் நக்ஷபந்தி, இமாம் சுஹர்வர்தி, எல்லா ஐம்மத்தின்களுக்கும் இமாமின்களுக்கும் அவுலியாக்களுக்கும் இமாமான, முர்ஷிதான, முரப்பியான, மௌலாயியான, கிப்லாவான, காபாவான, தாஜ் வைஸவுல் அஸீம் சையீதி குர்ரத் ஐனி இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அருந்தவ செல்வமான இமாம் அலி மூசா காதிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமகனார், திருப்புதல்வர், தவப்புதல்வர் சையதுனா இமாம் அலி மூசா ரிதா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் அவர்களுக்கும், விஞ்ஞான தீபம் ख्वाजा முஈனுத்தீன் சிஷ்தி நாயகம் அவர்களுக்கும், கருணை சமுத்திரம் காதர் அவுலியா பாதுஷா நாயகம் அவர்களுக்கும், அற்புத ஜோதி ஆரிஃபு நாயகம் அவர்களுக்கும், சன்மார்க்க சமுத்திரம் சையத் அஹ்மது ஜலாலுத்தீன் புகாரி நாயகம் அவர்களுக்கும், இன்னும் உலகில் உள்ள எல்லா அவுலியாக்களுக்கும் மூல பிதாவான சையீதாவார்கள் சையதுனா இமாம் அலி மூசா ரிதா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சுன்னத்து ஜமாத்துடைய நம்முடைய இமாமின்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தை பற்றியும், அவர்களோடு நாம் எந்த அளவுக்கு இணைந்து பிணைந்து இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் மிக ஆழமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். குறிப்பாக இந்த உலகத்தில் அதிகமான உஸ்தாதுமார்களை கொண்ட ஒரு இமாம் உண்டுன்னு சொன்னான். உலகத்திலேயே அதிகமான உஸ்தாதுமார்கள்ட்ட படிச்ச ஒரு மிகப்பெரிய இமாம் உண்டுன்னு சொன்னா அது ஹனஃபி இமாம் தான். காரணம் என்ன? ஹனஃபி இமாமுக்கு எத்தனை உஸ்தாதுமார்கள்? 4000 உஸ்தாதுமார்கள். மாஷா, ஒரு ஆள் 2 ஆள் 4000 உஸ்தாதுமார்கள்ட்ட படிச்சிருக்கிறாங்க ஹனஃபி இமாம் அவர்கள். 4000 உஸ்தாதுமார்கள்ட்ட படிச்ச ஹனஃபி இமாம் அவர்களுக்கு 120 உஸ்தாதுமார்கள் சஹாபாக்கள். அதுல 26 பேர் மாஷா அல்லாஹ் பத்ரு சஹாபாக்கள். தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்துல
10 ஆண்டு காலம் ஆலிய ஊழியம் செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கூட உஸ்தாது இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டே படிச்சிருக்காங்க. அஷரத்துல் பஷரா எல்லா சஹாபாக்கள்ட்டையும் படிச்சிருக்காங்க. மாஷா மேக்ஸிமம் சஹாபாக்கள். சித்திக் நாயத்தை கண்டது கிடையாது, ஃபாரூக் நாயத்திட்ட படிக்கல, அது மாதிரி செய்தனா உஸ்மான் அலி நாயத்திட்ட படிக்கல. அவங்களுக்கு பிந்தி பதில் சஹாபாக்கள்ல கடைசியாக இன்திகாலான அஷரத்துல் பஷராவான ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட படிச்சிருக்காங்க. இப்படி உள்ள இமாம் ஹனஃபி அவங்க சொல்றாங்க, லவ்ல சனதான் லஹலக நோமான். 2 வருஷம் நோமானுக்கு இல்லா காட்டி, ஹனஃபி இமாமுடைய சொந்த பேரு நோமான், நோமான் இப்னு சாபித், நோமான் சன்னா சாபித். ஹனஃபி இமாம் சொல்றாங்க 2 வருஷம் நோமானுக்கு இல்லா காட்டி நோமான் அழிஞ்சு போயிருப்பேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, லவ்ல சனதான் லஹலக நோமான். இது என்ன பிரபலமான விஷயம், நம்ம கூட சுஜனா சைஃப்ல மேல எழுதிருப்போம். இந்த திருவாக்க மாஷா ரொம்ப பிரபலமான விஷயம். லவ்ல சனத்தான ஹலக்க நோமான். தேவபந்தியாக்கள் கூட, தப்லீக் ஜமாத்துடைய மௌலவிமார் அமீர்மார் கூட தப்லீகுடைய கிதாபுகள்ல கூட இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. மாஷா அப்ப இமாம் ஹனஃபி என்ன சொல்றாங்க, லவ்ல தனத்தான் ஹலக்க நோமா. 2 வருஷம் நோமானுக்கு இல்லாட்டி நோமான் அழிஞ்சு போயிருப்பேன். 2 வருஷம் என்ன, 2 வருஷம் இமாம் ஹனஃபி ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் ஜதி குர்ரத்தைன் மன் ஜாய் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய பாரகாஹ் முகத்தஸ்ல சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 வருஷம் ஹாதிமா இருந்தாங்க. ஹனஃபி இமாம் அவர்கள் மாஷா 2 வருஷம் அவங்களுக்கு ஹாதிமா இருந்தாங்க. அந்த 2 வருஷம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் ஹாதிமா இல்லாட்டி நான் அழிஞ்சு போயிருப்பேன்னு சொல்றாங்க ஹனஃபி இமாம். 4000 உஸ்தாதுமார்கள்ட்ட படிச்சவங்க. அது எத்தனை பேர்ட்ட சஹாபாக்கள்ட்ட மாஷா 100 பேருக்கு மேல சஹாபாக்கள், 26 பேர் பதில் சஹாபாக்கள். அப்படி இல்மு படிச்ச ஹனஃபி இமாம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அவங்க சட்டங்கள் எடுத்தது மட்டும் 12,80,000 மஸாலாக்கள் எடுத்திருக்காங்க. மாஷா நம்ம ஹயாத்துல இது வரைக்கும் 12 லட்சம் 1 2 எண்ணியே இருக்க மாட்டோம். நான் என்னது இல்லை, யாராவது எண்ணி இருக்கிறீங்கன்னா நீங்க, எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்றாங்க இது 1 2 3 4 5 6ன்னு நம்ம நம்பரை சொல்லி எண்ணியே இருக்க மாட்டோம். அவங்க 12,80,000 மஸாலாக்கள் சட்டங்கள் எடுக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து. மாஷா இப்பேற்பட்ட இமாம் சொல்றாங்க, 2 வருஷம் எனக்கு இல்லா கட்டி லவ்ல சனதான் லஹலக நோமான். 2 வருஷம் இல்லா கட்டி நோமான் நான் நாசமா போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன், ஹலாக்கா இருப்பேன். ஹலாக்கேங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. லவ்ல சனதான் லஹலக நோமான். 2 வருஷம் இல்லா கட்டி நோமான் நோமான் ஹலாக்கா போயிருப்பேன். அல்லாஹு அக்பர் கபீரா. காரணம் என்ன, அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தும் மவத்தத்தும் முவாஃபகத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை ஆணித்தனமாக சொல்லித் தராங்க ஹனஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா. நம்மள மாதிரி மாங்காமடையர்கள் என்ன ரொம்ப ஆழ் மனதுல ஆழமாக பதிகிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாங்க இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா. இதுக்கெல்லாம் என்ன, 99 முறை அல்லாஹ்வை மனாமுல பார்த்தவங்க ஹனஃபி இமாம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 99 முறை அல்லாஹ்வை கனவில் கண்டவர்கள் ஹனஃபி இமாம். அல்லாஹ்வை கனவில் ஹனஃபி இமாம் கண்டதை தப்லீக் ஜமாத்துடைய அமீரான ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா ஜக்கரியா கான் தலவி மாஷா அல்லாஹ் ஃபதாயிலுல் அமான் எழுதுறாங்க. மாஷா ஹனஃபி இமாம் அல்லாஹ்வை மனாமுல ரோயால கண்டதை எழுதுறது யாரு, தப்லீக் ஜமாத்துடைய அமீர் ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா ஜக்கரியா கான் தலவி ஃபதாயிலுல் அமான் எழுதுறாங்க. இப்படிப்பட்ட இமாமுல் ஆலம் சொல்றாங்க, லவ்ல சனதான் லஹலக நோமான். 2 வருஷம் இல்லாட்டி நோமான் ஹலாக்கா போயிடும்.
அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இன்றைய தினம் மீலாது ஷரீஃப் கொண்டாடக்கூடிய ஸுஹூர் முகத்தஸ் தஅதீம் செய்யக்கூடிய சையதுனா இமாம் அலி மூசா ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய அருமை ஜத்துல் கரீம், அருமை பாட்டனார், வாப்பான வாப்பா சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய பாரகாஹ் முகத்தஸ்ல தர்பார் ஆலியாவுல 2 வருஷம் خدمت இல்ல கட்டி நான் ஹலாகா போயிருப்பேன்னு சொல்றாங்க ஹனஃபி இமாம். நம்முடைய ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா. ஹனஃபி இமாம் யாரு? खाजा நாயத்துடைய இமாம் हुजूर खाजागान खाजा मोइनुद्दीन चिश्ती हनफी मजहब कारण सरकार माशा. ஹனஃபி இமாம் லவ்ல தனதான் ஹலக நோமான் சொல்லிட்டாங்க. ஷாஃபி இமாம் யாரு? கௌசுல் ஆலத்தோட இமாம். யாராவது கேட்கலாம், இன்னும் நேத்தான சொன்னீங்க சர்க்கார் ஹம்பலி மதஹப்னு சொல்லி. ஆமா, ஹம்பலி மதஹபுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் ஷாஃபி மதஹப் மாஷா அல்லாஹ். ஹம்பலி இமாம் கௌசுல் ஆலத்துக்கு வேண்டிக்கிட்டாங்க, நாயகமே தங்களுடைய ஜமான்ல நான் இருந்தா நான் தங்களுடைய முரீதா இருப்பேன் முஹையத்தீனே, நான் தங்களோட காலத்துக்கு முந்திட்டதுனால என் மதுஹபை தாங்கள் ஹயாத் ஆக்கணும்னு சொல்லி இமாம் முஹம்மது பின் ஹம்பல் அவங்க ஜியாரத்துக்கு கௌசுல் ஆலம் போகும்போது மாஷா அல்லாஹ் ஹம்பல் இமாம் கபர் ஷரீஃப் உள்ளே இருந்து வந்து கௌசுல் ஆலத்துக்கு பொன்னாட போத்தி மாஷா அல்லாஹ், சும்மா இல்ல பொன்னாட போத்தி ஒரு கோட்டும் போட்டு விட்டு யாரு ஹம்பல் இமாம் எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க கோட்டு மாஷா அல்லாஹ்? ஜன்னத்துல இருந்து. ஹம்பல் இமாம் எங்க இருக்கிறாங்க? அப்போ ஜன்னத்துல இருக்கிறாங்க. அவங்க ஜன்னத்துல ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாங்க. ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல இருந்து Dress கொண்டு வராங்க கௌசுல் ஆலத்துக்கு மாஷா. ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல இருந்து Dress மாஷா அல்லாஹ். பஹஜத்துல் அஸ்ரார் கௌசுல் ஆலத்துடைய பிரபலமான சரித்திர கிதாபு மாஷா அல்லாஹ். பஹஜத்துல் அஸ்ரார் எப்படி ஹதீஸ் ஷரீஃபுக்கு புகாரி ஷரீஃபோ ரொம்ப பக்காவானதோ அது மாதிரி கௌசுல் ஆலத்துடைய சரித்திரத்துல பக்காவானது பஹஜத்துல் அஸ்ரார். அந்த பஹஜத்துல் அஸ்ரார்ல வருது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், ஹம்பல் இமாமுடைய ஜியாரத்துக்கு கௌசுல் ஆலம் போகும்போது ஹம்பல் இமாம் கபர் ஷரீஃப் உள்ள இருந்து என்ன வெளியில வந்து கௌசுல் ஆலத்துக்கு கோட்டு போட்டு மாஷாஅல்லாஹ் என்ன செய்யறாங்க? பொன்னாட போத்தி நசீஹத்துல இல்மு ஹாசிலாக உட்காரும் போது இப்படி உட்கார்ந்து பழகும் மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன கோட்டு போட்டு பொன்னாட போத்தி யா முஹையத்தீனே தங்களுடைய மதஹப் தங்களுடைய காலத்துல நான் இருந்தா தங்களோட காதிமா இருப்பேன், தங்களோட முரீதா இருப்பேன். காலத்தால முந்திட்ட எஜமானே, அதனால என் மதுஹபை தாங்கள் ஹயாத் ஆக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி ஹம்பல் இமாம் கேட்டுக்கிட்டதுக்காக கௌசுல் என்ன செஞ்சாங்க? ஷாஃபி மதுஹபா ஆக்குனாங்க. அதனால தான் மாலிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்குதுபா ஷரீஃப்ல அஷ்ஷாஃபிஇய்ய ஃபஸிரத்தல் ஹம்பலிய்ய பிலான் அப்பா சொல்லி தராங்க. இது மாதிரி தாங்கள் முதல்ல ஷாஃபி மதுஹபை எடுத்தீங்க, அப்புறம் என்ன ஹம்பலி மதுஹபை தாங்கள் மாறிக்கிட்டீங்க. ஹம்பல் இமாமுடைய ஆசைக்கிறாங்க. இப்பேற்பட்ட கௌசுல் ஆலம் ஃபாலோ பண்ண இமாம் இது முதல்ல ஷாஃபி. அந்த ஷாஃபி இமாம் மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆலுன் நபி தரிஅதி நபீனா ஷஃபீனா ஹபீபனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான கண்மணி நாயகத்துடைய பரிசுத்தமான குடும்பத்தார்களே, சர்வலோக பேரரசியே, சையதா ஃபாத்திமா நாயகியே, சையதுனா அலி நாயகமே, சையதுனா ஹசன் நாயகமே, சையதுனா ஹுசைன் நாயகமே, இந்த பரிசுத்தமான நுஃபூஸ குதுசியாவுடைய அவுலாதுகளே, சையதுனா இமாம் ஹசன் அல் முஸன்னா நாயகமே, இமாம் ஹசன் நாயகத்துடைய புள்ள ஹசன் அல் முஸன்னா, இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் நாயகமே, இமாம் ஹுசைன் நாயகத்துடைய புள்ள, இமாம் முஹம்மது பாக்கிர் நாயகமே, இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகமே, இமாம் அலி மூசா காலிம் நாயகமே, அலி மூசா ரதா நாயகமே, ஆலுன் நபி தரிஅதி நாயகத்துடைய பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாரே, அஹ்லு பைத் அத்ஹாருடைய புனிதமான பரம்பரைகளே, கியாமத் நாள் வரை வரக்கூடிய பரம்பரையே, ஆலுன் நபி தரிஅதி
ஹும்மிலஹி வஸீலத். நான் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன எனக்கான வசீலா யார்? அவர்கள் தான் மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை ரிதாவை நான் பெற்றுக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அவுலாதுகளை நான் தங்களை தான் நம்பி இருக்கிறேன். நான் தங்களை தான் நம்பி இருக்கிறேன். கியாமத் நாளையில அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கெல்லாம் உலகத்தில் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் இப்ப மலக்கள் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல அல்லாஹ்வுடைய அடியார்களான நம்ம எல்லாம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் அலி மூஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமுடைய ஸுஹூர் முகத்தஸ் மீலாத் ஷரீஃபுடைய மஜ்லிஸ்ல ஹவுசுலானத்துடைய தக்கியார மாஷாஅல்லாஹ் என்ன எல்லாரும் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல இமாம் அலி இஸ்லாமுடைய ஹல்மத் ஷரீஃபை பேசவும் கேட்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து இருக்கிறான்னு மலக்கள் எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப மாஷாஅல்லாஹ் கிராமன் எழுதி பதிவு பண்ணிட்டு ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு என்ன நாளைக்கு கியாமத்துல நமக்கு தரப்படும். மாஷாஅல்லாஹ் நாளைக்கு தரப்படும் கியாமத்துல. சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் ரெக்கார்டு என்ன வலது கையில ரைட் ஹேண்ட்ல கொடுக்கப்படும். ஆப்போசிட்டான இடம் எது? நரகத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் ரெக்கார்டு என்ன இடது கையில கொடுக்கப்படும். அப்ப ஷாஃபி இமாம் சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத் அத்ஹார் அவுலாதுகளே என்னுடைய பட்டோடைய அந்த இடத்துல நான் வலது கையில வாங்குறதுக்கு நான் தங்களை தான் ஆதரவு வச்சிருக்கிறேன். யாரு சொல்ற? ஷாஃபி இமாம். ஒரு நாளைக்கு தஹஜ்ஜுல ஒரு குர்ஆனை ஓதி खत्म செய்வாங்க. ஒரு நாளைக்கு தஹஜ்ஜுல என்ன ஒரு குர்ஆனை खत्म செய்வாங்க ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு. காலமெல்லாம் இது அவங்களுக்கு என்ன? காலமெல்லாம் ஒரு குர்ஆன் खत्म தஹஜ்ஜுல. ரமதான்ல மாஷா 2 குர்ஆன் खत्म. ரமதான்ல 2 குர்ஆன் खत्म. 2 குர்ஆன் खत्म. இப்படிப்பட்ட ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அல்லாஹ் இடத்துல என்னுடைய அமல் நாமாவை என்ன ரைட் ஹேண்ட்ல நான் வாங்குறதுக்கு யார ஆதரவு வச்சிருக்கிறேன்? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலுன் நபி தரியதி وهم إليه وسيلتي أرجو بهم معتقدا بيد اليمين صحيفتي. ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு சொல்லி தராங்க. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் மவத்தத் முவாஃபகத் எந்த அளவுக்கு அவசியம் என்பதை மாஷாஅல்லாஹ் இமாம் ஷாஃபி சொல்றாங்க. இது பிரபலமான இந்த நான் படிச்ச பைத் என்ன எல்லா ஆலிம்ஸுக்கும் தெரியும். பிரபலமான பைத் இது மாஷாஅல்லாஹ். இது நம்ம இந்த தக்கியால சீக்ரெட்டா ஒரு புத்தகம் வச்சு ஒரு கிதாப் வச்சு அதுல இருந்து எடுத்து நம்ம காதுக்கு பேசிக்கிற என்ன கிசு விஷயம் அல்ல. இது ஆலம் மஷூரான பைத். எல்லாம் தெரியும், எல்லாம் படிப்போம். அதுல அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஹதரத்திலேயே துலகாக்களுடைய அதாவது ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துல வந்து நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆட்களுக்கு பேரு துலகாக்கள்னு பேரு. மாஷாஅல்லாஹ் என்ன பேரு? துலகான்னு பேரு. மாஷாஅல்லாஹ் அது துலகான்னு நான் சொல்லல, நம்முடைய இமாமின்கள் சொல்லி தராங்க. மாஷாஅல்லாஹ் அப்படி உள்ள துலகாக்கள்ல உள்ள ஒரு ஆள் உஐனா பின் ஹசீன் பேர். அவர் பேர் உஐனா பின் ஹசீன். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் வாசிகளோடு ஒரு மக்காவெல்லாம் ஃபத்ஹா ஆயிடுச்சு. மக்கா வெற்றிகள்லாம் பின்னாடி நடக்குது சம்பவம். அதாவது ஹிஜ்ரா 9 கடைசி அந்த மாதிரி
மக்கா ஃபத்ஹாவி வெற்றியாவி வருஷம் தாண்டி நடக்கிற சம்பவம் நான் இப்ப சொல்றது. தாயிஃபோட ஒரு வெட்டி தாயிஃபோட ஒரு போர் செய்ய வேண்டிய ஒரு தாயிஃபோட யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு சூழ்நிலை வருது. அப்ப நாயகன் தாயிஃபோட ஒரு போருக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இந்த உஐனா பின் ஹசீன்ங்கிற இந்த தொலகா என்ன சொல்றாங்க, வாலண்டரியா வந்து யார சொல்லலாம் தாயிஃப் வாசிகள்கிட்ட நான் போய் என்ன அங்க சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து இது மாதிரி போருக்கு நாங்க உங்களோட போர் செய்யறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது, இல்ல நீங்க இப்படி இப்படிலாம் எங்களுக்கு உடன்படா கட்டி சில ஷரத்துக்கள் சொல்லி சம்பவம் என்றது நான் நமக்கு அது அந்த சம்பவனுடைய பயான் அல்ல, நான் ஒரு குறிப்புக்கு சொல்ல வரேன். அதாவது எங்களை இந்த ஷரத்துக்கெல்லாம் நீங்க கட்டுப்பட்டா யுத்தம் நடக்காது, அப்படி இல்லா கட்டி யுத்தம் உங்களோட செய்ய வேண்டிய கரெக்டா முடியும். ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லி நான் போய் தாயிஃப் வாசிகள்கிட்ட பேசிட்டு வரேன். இந்த உஐனா பின் ஹசீன் நாயகத்துக்கு உத்தரவு வாங்கிட்டு போறாங்க. போயிட்டு அங்க எல்லாம் பேசிட்டு வர்றாரு. வந்த உடனே எம்பெருமானா சல்லாசம் கேட்கறாங்க, என்ன வாயினா போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன் நாயகமே, நான் இப்படி பேசுனேன் அப்படி பேசுனேன். அவங்கள்ட்ட என்ன நீங்க மரியாதையா என்ன படிச்சுட்டீங்களா? நீங்க தப்புனீங்க, இல்லாட்டி உங்களை உடம்புல ஒரு பீஸ் கூட கிடைக்காது, சஹாபாக்கள் உங்களை கைமா போட்டுடுவாங்க அப்படின்னு நான் என்ன செஞ்சுட்டேன். நல்லா அவங்களுக்கு பீதி வர மாதிரி அப்படி பேசணும் இப்படி பேசுறேன்னு வாயினா என்ன சொல்றாப்புல. நாயகம் சல்லாசம் எல்லாம் கேட்டு சொன்னாங்க, வாயினா இப்ப நீங்க என்னிடத்துல சொன்ன எதையுமே அங்க பேசல அப்படி சொல்லிட்டு அங்க போய் அவர் என்ன பேசினாரோ எல்லாத்தையும் எஜமாசு திருவாயால சொன்னாங்க. காரணம் என்ன, அங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக போய் பேசினாப்ல. புரியுதா? விளங்குதா நான் சொல்றது கருத்து உங்களுக்கு புரியுதா? உஐனா பின் ஹசீன் இவர் பெரிய குடும்பத்தில் உள்ள ஆளு, பெரிய குடும்பத்தில் உள்ள ஆளு, ரொம்ப தெனாவுட்டான ஆளு. இந்த மனுஷன் என்ன பண்ணாப்புல, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த துலக்காங்கிற பேரை பெரும்பான்மை ஆனாலும் இப்பதான் புதுசா கூட கேட்கறதா இருக்கும். சஹாபாக்கள் இடத்துல அவங்க கண்மணி நாயகத்திட்ட இஸ்லாத்தை கபூல் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கிறான். எப்போ ரசூல்லாட்ட வந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாங்களோ அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை அப்படியே மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வால தூய்மையாக்கப்பட்ட வாழ்க்கையா போயிடுச்சு. மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவான். அவங்க எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வால பொருந்தப்பட்டவங்க. சஹாபாக்கள் யாரு? முஹாஜிரீன்கள் அன்சாரிகள். சஹாபாக்கள் யாரு? முஹாஜிரீன்கள் அன்சாரிகள். மக்கா வெற்றிக்கு பிறகு வந்தது துலகாக்கள். அந்த ஆளுக்கு முஹாஜிர்களையும் கட்டுப்பட மாட்டாங்க, அன்சாரிகளையும் கட்டுப்பட மாட்டாங்க. அன்சாரிகள் வந்து மதீனாவாசியா இருக்கணும். அன்சாரிகள் யாரு? மதீனாவாசி. இப்ப அன்சாரி சஹாபி இருக்கிறாங்க. நம்ம நாயகம் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி ரசூல் மதீனத்துக்காரங்க. அன்சாரி சஹாபி அது மாதிரி மக்கால உள்ள சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஜலீதுல் கத்ர் சஹாபியான அபூபக்கர் சித்திக் மக்காவாசி, உமர் ரலியல்லாஹு மக்காவாசி. இந்த மாதிரி என்ன இவங்க எல்லாம் மக்கால இருந்து ஹிஜ்ரத் ஆகி ரசூலுல்லாஹ்வுக்காக மக்கா லைஃப் எல்லாம் அவங்க திறந்து மக்கத்தில் உள்ள அவங்க வியாபாரம் குடும்பம் கோத்திரம் அவங்கள எல்லா விதமான கண்ணியத்தையும் கண்மணி நாயகத்துடைய தெய்வீகத்துடைய திருப்பொறுப்பாத புஷ்பங்கள்ல குர்பானாக்கி மாசால மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தவங்க ஹிஜ்ரத் செஞ்சவங்க முஹாஜிரீன்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஆஃபாத் அலைனா பரக்காத்து மின்ஹும் தஆலா ஆமீன். இந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் சஹாபாக்கள் எல்லாரும் அல்லாஹ்வால தூய்மையாக்கப்பட்ட மஹ்ஃபூரீன்கள். இவங்கள ஒரு அப்பொழுக்கு நிகழாது. எந்த விதமான சின்ன ஒரு
சின்ன ஒரு தடமாற்றம் கூட இவங்க வராது. நாயகத்துக்காக தன் உயிரை முழுமையா குர்பான் ஆக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன பத்ரு போர்ல சித்திக் நாயகம் கண்மணி நாயகத்துடைய தரப்புல நிக்கிறாங்க. சித்திக் நாயகத்துடைய மூத்த மகன் அப்துல் ரஹ்மான், அப்பா உங்க பேர் அப்துல் ரஹ்மான் இல்ல, வேற பேர், நாயகத்தை அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அப்ப இஸ்லாத்தை கபூல் செய்யல. அப்துல் காபா அப்ப அவர் பேர், இஸ்லாத்தை கபூல் செய்யல. பின்னாடி பத்ரு போறதுக்கு பிறகு இஸ்லாம கபூல் செய்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அப்துல் ரஹ்மான் பேர் மாத்திட்டாங்க. ஒரு நாள் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் நாயகர் சொன்னாங்க, வாப்பா பத்ரு போர்ல என் வாளுக்கு பக்கத்துல வந்துச்சு உங்க தலை, நான் என்ன பெத்த வாப்பால நீங்க எப்படி நான் உங்களை கொள்றதுன்னு நான் நவந்து போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகர் சொன்னாங்க, மகனே நான் பத்ரு யுத்தத்துல ஒன்றை காணல, நான் ஓ கழுத்துக்கு நேரா என் வாள் அல்ல, நீ தூரமா இருந்தா கூட நான் உன்னை கண்டிருந்தா அல்லாஹ்வுடைய ரசூலை நீ ஈமான் கொள்ளாம எதிராளிகளுடைய அணியில் வந்ததுக்காக நான் உன்னை கொண்டிருப்பேன் சொல்லி மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகர் சொன்னாங்க. இது மாஷா அல்லாஹ் என்ன, முஹாஜிரின் சஹாபாக்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆன்மா அத்தனையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரன் ஷரீஃப்ல குர்பான் ஆக்கி இருந்தாங்க. மாஷா சத்திய சஹாபா கண்மணிகள் இவங்க எல்லாம். துலகாக்கள் என்ன அப்படி அல்ல, அங்க கைரம் இருக்கும் ஷரம் இருக்கும். அப்ப இந்த வாயிலா பின் ஹசன் என்ன செய்யறாப்புல, தாயிஃப்ல உள்ள ஜனங்கள்கிட்ட போய் தாயிஃப் வாசிகள்கிட்ட நாயகத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் வெறுப்பு வர்ற மாதிரி அங்க போய் எல்லாம் பேசிட்டு, அவன் சும்மா இருக்கிறவன சண்டைக்கு நீ வாண்டு கூப்பிட்டுட்டு இங்க வந்து நான் அங்க போய் சமாதானம் பேசிட்டேன், யார சொல்லலாம் நம்மளை பார்த்தவன அப்படி பேசுறேன் இப்படி பேசிட்டேன், யாருகிட்ட இந்த ரூபெல்லாம் விட முடியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிதறத்துல் முன்தஹால வஹியை கொண்டு புறப்பட்டா என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவரால இருந்துகிட்டு வஹியை வாங்குறதுக்கு, மக்கத்துல இருந்துகிட்டு வஹியை வாங்குறதுக்கு நாயகம் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்க இருந்துகிட்டு வஹியை பெற்றுக் கொள்வதற்கு தயாராகிடுவாங்க. மாஷா அல்லாஹ். இந்த சர்வலோக ரட்சகரான சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃபகர நாயகம் கோமானுக்கு இந்த பக்கத்துல என்ன ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற தாய்க்குள்ள போய் இவர் பேசுறது தெரியாத நாயகத்துக்கு. அப்ப இப்படியே ஆட்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி என்ன இந்த காலத்திலே ஆட்கள்லாம் உண்டு. எத்தனை பேர் பாக்குறோம், முன்னாடி வந்து ஒரு மாதிரி பேசுவான், பின்னாடி போனா வேற மாதிரி பேசுவான். வேற இருந்துச்சா அவர் நினைச்சுக்கோ என்ன சர்க்கார தக்கா உனக்கு அப்ப என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி மாஷா பேசுறது என்ன சொன்னா கடைசியில முகத்தை கொண்டு போய் சாக்கடையில தான் விடணும். வர முடியுமாங்க? வர முடியாது. புரிஞ்சா? இங்க வந்து போய் சொன்னா என்ன, நீ இப்படி சொன்னேன்னு சொல்லி ஒரு ஆளை சொன்னா அவன் முகத்துக்கு போய் விடணும், கக்குசுக்குள்ள தான் விடணும். கடைசியில் கொண்டு போய் மறுபடியும் பார்க்க முடியுமா முகத்தை? வெட்கப்பட்டுவோம், சிரமம் உண்டாயிடும். இப்ப மசாலா என்ன ஆகுது, இங்க அஹ்லுல் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தில் யார் வந்துட்டாங்களோ, உண்மையான மஹப்பத்தில் யார் வந்துட்டாரோ அவர்கிட்ட முதல்ல அல்லாஹ் நீக்கிற விஷயம் என்னன்னா நயவஞ்சகத்தனம், நிஃபாக் என்பது அல்லாஹ் அவரை விட்டு தூராக்கணும். யார் சர்க்கார தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல வந்துட்டாப்லையோ அந்த ஆளுக்கு முதல்ல என்ன உண்டாகும், ஈமானமா முஹப்பத் ஆல முஹம்மதஸ். அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துங்கிறது என்ன, அது ஈமான். மாஷா அல்லாஹ். சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம், சையதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸலாம், கரீமன் அலைஹி ஸலாத்து வஸலாம், இமாம் ஹஸனுல் முஸம்மா, இமாம் அபு சையதுனா முஹம்மது பாக்கிர் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாம், அலி மூஸா காலிம், அலி மூஸா ரிதா அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்து என்ன செய்யறான், நம்மள நிஃபாக்ல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கறான். மாஷா உண்மையான முஹப்பத் அஹ்லுல் பைத் அத்ஹார் பேர்ல வந்தா
அங்க இருந்த நிஃபாக் அல்லாஹ் என்ன செய்வான், அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். சூரிய உதிச்ச பிறகு இருட்ட போய் யாராவது போயிருட்டு விரட்டா செய்யணும் கம்பு எடுத்துக்கிட்டு, நல்ல சூரிய ஊத்துச்சு, காலையில சன்ரைஸ் ஆயிடுச்சு, சம்சு துளுவா ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு ரோட்ல போய் இருட்டே போன்னு சொல்லி விரட்டா செய்யணும். அது இருட்டு தானே ஓடும், விளையிடும். காரில கிழித்து என்ன இருந்த இடம் தெரியாம கதிரவன். அதுபோல மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான கொண்டு நம்ம கல்வி எப்போ ஜொலிக்கும், அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை கொண்டும் மவத்தத்தை கொண்டும். அதுதான் நமக்கு ஹனஃபி இமாமு ஷாஃபி இமாமு சொல்லி தராங்க. மாஷா எல்லா இமாமும் சொல்லி தராங்க. எல்லாத்தையும் சொல்றதுக்கான நேரம் இல்லை. இப்போ ஹனஃபி இமாமு ஷாஃபி இமாமு சொல்லி தராங்க. மாஷா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துங்கிறது என்னது? ஈமான். அது மாஷா ஈமான். மாஷா இஸ்லாம் குலஃபாய் ராஷிதீன்களை இத்திபா செய்யறது. அபூபக்கர் சித்திக் நாயத்தை, உமர் நாயத்தை, உஸ்மான் நாயத்தை, அலி நாயத்தை, இமாம் ஹசன் நாயகத்தை ஃபாலோ பண்றது என்ன? இஸ்லாம். இஸ்லாம் இதாஅத் குலஃபாய் ராஷிதீன். இஸ்லாம் என்ன? குலஃபாய் ராஷிதீன் இதாஅத். மாஷா அல்லாஹ். ஈமான் என்ன? ஈமான் மா மஹப்பத் ஆல முஹம்மத் அஸ்த். ஈமான் மாஷா அல்லாஹ் ஆல முஹம்மதுடைய மஹப்பத்தாக. மாஷா அல்லாஹ் ஆல முஹம்மதுடைய மஹப்பத்தாக. மாஷா இந்த மஹப்பத் இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன இஸ்லாத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அவன் நாமக்கு வாஸ்தா முஸ்லீமா இருக்கலாம் தவிர அவன் அல்லாஹ் இடத்துல முஸ்லீம் அல்ல. அப்படி இஸ்லாத்தை விட்டு ஹாரிஜாகி போன எத்தனையோ பேர் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, பத்ரு சஹாபாக்கள்ல கடைசியாக இன்திகாலான பத்ரு சஹாபி. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு மனப்பாடமா இருக்குமா? கடைசியா அஃபாத்தான பத்ரு சஹாபி யாரு? ஹஜ்ரத் பயான் பண்ணுங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ரெக்கார்ட் பிரேக் சஹாபி. இவங்களுடைய இளைய சகோதரர் தான் பத்ர் யுத்தத்துல பத்ர் யுத்தத்துல முதல்ல பத்ர்ல ஷஹீதான 14 சுஹதாக்கள்ல முதல்ல ஷஹீதானது யாருன்னா இவங்களோட தம்பி 12 வயசு புள்ள. கண்மண் நாயத்துடைய பேரின்ப காதல்ல பத்ர்ல ஷஹீதானாங்க. ஹஜ்ரத் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு 12 வயசு தான் அவங்க. 14 சுஹதாக்கள்ல பத்ரீன்கள்ல முதல் ஷஹீத் இவங்க தான். ஹஜ்ரத் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய சகோதரன்? சஅத் நபி வக்காஸுடைய இளைய சகோதரன். அதே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இன்னொரு சகோதரர் உக்பத் இப்னு அபி வக்காஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் சஹாபி, அஷரத்துல் பஷ்ராவான சஹாபி. கண்மணி நாயகம் அவர்கள் சொர்க்கவாதிகள் சொல்லின ஸ்பெஷலாக 10 பேரை திருவாயை அருள் செய்யும் போது இவங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. நாயகத்துடைய நல்லாசி பெற்ற சஹாபி யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பேர் சொல்லுவாரு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களோட இளைய சகோதரர் தான் ஷுஹதால் பத்ர்ல முதல் ஷஹீத். பத்ர் சஹாபாக்கள்ல முதல்ல ஷஹீதான ஷஹீத். அவங்க பேர் என்ன? உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களோட இன்னொரு சகோதரர் உக்பத் இப்னு அபி வக்காஸ், மூதேவி அவன். உக்பத் இப்னு அபி வக்காஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு பல்லை என்ன பத்ர் யுத்தத்துல ஷஹீதாக்குன கொடியவன் இவன் தான். யாரு?
உக்பத் இப்னு அபி வக்காஸ். அவன் பேர் என்ன? உக்பா. உக்பத் இப்னு அபி வக்காஸ். ஒரு குடும்பத்துல உள்ள ஆட்களை சொல்ல வர இப்ப பாக்குறோம்ல, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளையை பார்த்தா அல்லா ரசூலும் பயபக்தியில நல்லா ஹசிக்கா இருக்கிறான், இன்னொருத்தர் பார்த்தா கல்லனா இருப்பான், இன்னொருத்தர் பார்த்தா பூதவியா இருப்பான். இது இப்ப உள்ளதல்ல, இது சஹாபால் காலத்திலேயே உண்டு. இது சஹாபால் காலத்திலேயே உண்டு. அது பிரபலமான சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் பத்ர் சஹாபாக்கள் கடைசியா உலகத்துல இருந்து மறைஞ்சவங்க. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட இளைய சகோதரர் உமைர் இப்னு அபி வக்காஸ் பத்ருல ஷஹீதான ஷஹதாக்கள்ல முதன்மையானவங்க. இவங்களோட இன்னொரு சகோதரன் பெரிய மூதேவி கண்மணி நாயகத்துடைய முபாரக்கான திரு பல்ல உஹது யுத்தத்துல என்ன சின்ன முகத்தஸ் ஷஹீத் ஆவறதுக்கு காரணமா இருந்த கொடியவன் உக்பத் இப்னு அபி வக்காஸ். புரியுதா? அப்ப இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு இவங்க பிரபலமான சீதேவியான சஹாபி, சொர்க்கவாதி, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க மாஷா அல்லாஹ். இந்த சீதேவியான சஹாபிக்கு பிள்ளையா பிறந்தது மூதேவி. அம்ர் இப்னு ரெண்டு பேரும் வந்து அவன் பேர் அம்ரு உமைர் அதாவது உமர்னு சொல்லி உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் உமர். இவன் மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா முஜ்தபல் கர்பலா ஜஜ்ஜி குர்ரத்தைனி மர்ஜா இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கர்பலா ஷரீஃப்ல என்ன ஷஹீதாவி இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திவ்ய திருமேனியில முபாரக்கான திருமேனில இருந்து முபாரக்கான திரு தலைய அந்த கொடியவர்கள் பிரித்து எடுக்கும் போது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சங்கையான திருமேனியில உடுத்திருந்த அந்த முபாரக்கான உடைகள், முபாரக்கான ரத்தம் எல்லாம் ரத்தம் படிஞ்சு இருக்குது. அந்த ஆடைகளை திருமேனியை விட்டு கிழிச்சு மாஷா அல்லாஹ் திருமேனியை ஆடை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முனைந்த கொடியவன் இந்த கொடியவன் யாரு? உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ். எதுக்காக? யஸீதை खुशीப்படுத்தி, யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி சந்தோஷப்படுத்தி, ஈராக்ல ஒரு மாகாணம் உண்டு, நீம்ரோஸ்னு பேர், ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்காரு. நமக்கு சொல்ல போனா என்ன, அந்த ஊட்டி கிட்டி எல்லாம் இருக்குதுல்ல, அது மாதிரி ரொம்ப பழங்க அது இது காய்கறி எல்லாம் உள்ள ரொம்ப பச்சை பச்சைங்கிற ஏரியா, பெரிய டூரிஸ்ட் பிளேஸ், பெரிய பெரிய பிரமுகர்கள்லாம் வரக்கூடிய இடம். அந்த நீம்ரோஸ்ங்கிற ஊரை சன்மானமாக பெறுவதற்காக அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவ்வளவு பெரிய கொடூரமான காரியத்தை செய்த கொடிய மூதேவி ஷைத்தான் லஅனத்துல்லாஹி அலைஹி யாரு? சீதேவியான சஹாபிக்கு பிள்ளையா பிறந்தார். சுல்தா வாய்த்தர ஷைத்தான்ங்கிற மாதிரி. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தலைமுறை பிச்சலங்கள் அத்தனை பேரையும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய செய்யுள்ள ஒற்ற தூசி மங்களாக குர்பானாக்கி மாஷாஅல்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்திலும் மவத்தத்திலும் முவாஃபகத்திலும் குர்பானியத்திலும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியத்திலும் மாஷாஅல்லாஹ் முழுமையான ஃபனாவையும் ஃபிதாவையும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அலி மூஸா அலைஹிஸ்ஸலாம் நாளையில் பாக் பாபரக்கா தஆலாவை கொண்டு மாஷாஅல்லாஹ். ஆமீன் ஆமீன். மாஷாஅல்லாஹ். என்ன உலக ஆசைக்கா இவ்வளவு பெரிய கொடூரமான காரியத்தை பண்ணா உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ். பாப்பான சீதேவி அஷரத்துல் பஷரான சஹாபி, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க, பத்ர் சஹாபி, அவங்களோட புள்ள இவன். அப்போ அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இல்லாம என்ன யாருக்கும் ஜெயம் கிடையாது, வெற்றி கிடையாது. ஒரு சமயத்துல மதீனா முனவரால தாரணி போற்றும் தண்ணி இரட்டுறதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துல அன்சாரின் சஹாபாக்கள் பல வர்க்கங்களையும் வகை வகையான கனி வர்க்கங்களையும் பல வெரைட்டிஸ்ல உள்ள பேரித்தம்பழங்களையும் அத்தி பழங்களையும் குவியல் குவியலாக கொண்டு வந்து நிறைச்சாங்க மாஷா அல்லாஹ் சஹாபா. அந்த வருஷம் நல்ல மசூல், நல்ல விளைச்சல். மதீனா முனவரால எல்லா அன்சாரி சஹாபாக்கள் தோட்டத்திலையும் நல்ல விளைஞ்சிருக்குது.
பேரிச்சம்பழம் நல்ல காய்ச்சி இருக்குது. அதனால என்ன, முதல் பறிச்ச உடனே நாயகத்துடைய திரு ஆதாரத்தை கொண்டு வந்து காணிக்கையாக மாஷா அல்லாஹ் குமிச்சாங்க. மழை போல குமிஞ்சிருந்துச்சு. அஜுவாவும் அம்பரும் ருத்தபும், இந்த செங்காயா சேர்காயா உள்ள ருத்தபும், இந்த ருத்தபும் மாஷா அல்லாஹ் குமிஞ்சிருந்துச்சு. சர்வலோக ரட்சகரும் நம்ம ஆயுருக்கு அதிபதியுமான நூறுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபகாரம் மததவர் நாயக கோமான் தன் முபாரக்கான தர்பார் ஷரீஃப்ல இருந்து ஹரமுக்கு வரும்போது நாயகம் பார்க்குறாங்க. எல்லாம் குவியலா குமிஞ்சிருக்குது பழம். எஜமான் கேட்டாங்க, என்ன இப்படி குமிச்சு வச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? நாயகமே, இந்த வருஷம் தங்களுடைய பரக்கத்தை கொண்டு நாங்கள் நாளில் முபாரக் சதகா செய்யப்பட நல்ல விளைச்சல் நாயகமே பழங்கள். எங்களுக்கு இஸ்லாத்தை ஈமானை கொடுத்து எங்களை அழிவுலேருந்து பாதுகாத்து எங்களை ஆரோக்கிய ரட்சகரை தங்களுக்கு காணிக்க நாங்கள் இதையெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ். சஹாபாக்கள் அன்போடு சொன்னாங்க. மாஷா ஸலவாத் சொல்லுவோம். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. குவியலா கொண்டு வந்து குமிச்சாங்க. மாஷா அல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாத்தையும் கண்ட உடனே நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா புன்னகை பூத்தவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரை ரசூல்ல ஜல்வா அஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கும்போது மாஷா அல்லாஹ் இலாஹுல் ஆலமீன் அல்லாஹுல் ஜலால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஹி ஆயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆயத்து நாஸில் ஆச்சு. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. ஓ என்னுடைய ஹபீபுல் ஆலமான நாயகமே, தாங்கள் தெய்வீக திவ்ய திருவாய் மலர்ந்த அருள் செய்வீர்களாக. அந்த சஹாபாக்களிடத்துல தங்களுடைய தோழர்களிடத்துல லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, அவர்களிட்ட தாங்கள் சொல்லுங்க, ஹபீபே, நான் உங்களுக்கு இஸ்லாத்தையும் ஈமானையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து உங்களை தப்பிக்க வச்சதுக்கு, உங்களை காப்பாத்துறதுக்கு எந்த கைமாறையும் எந்த அஜரையும் நான் உங்களிடத்துல எந்த நற்கூலையும் எதிர்பார்க்கல. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய விஷயத்துல நீங்க என்ன மஹப்பத் மட்டும் அல்ல, மவத்தத், என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாரை நீங்கள் நேசிப்பதையும் அவர்களோடு நீங்கள் சார்ந்து நிற்பதையும் அவர்களுக்காக குர்பானாவதையும் மட்டுமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் தவிர இந்த பழங்களையோ வேற எந்த கைமாறையோ நான் எதிர்பார்க்கவில்லை என்று என் ஹபீபே தாங்கள் சொல்லிவிடுங்கள். திருவாயல் ஹபீபே தாங்கள் சொல்லுங்க. இங்க மசாலா என்ன, ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ரெண்டு இஜாசத்து வருது. சொல்றது யாரு சொல்றா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். எங்க ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஹதரத்துல் குத்ஸியால மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய முகாத்தப் யாரோடு? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்தோடு மாஷா அல்லாஹ். குல் ஹபீபே தாங்கள் சொல்லுங்க மாஷா அல்லாஹ். திருவாயால சொல்லுங்க ஹபீபே, லா ஸஅலத்துக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்கள்ட்ட எந்த கைமாறை எதிர்பார்க்கல. உங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்ததுக்கு, உங்களுக்கு ஈமானை கொடுத்ததுக்கு, உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததுக்கு, உங்களை நரகத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நான் உங்களுக்கு அள்ளி வழங்கியதுக்கு மாஷா அல்லாஹ் எந்த கைமாறை எதிர்பார்க்கல. அஜ்ரா, எந்த கூலி நான் உங்கள்ட்ட என்ன எந்த பெனிஃபிட் நான் உங்கள்ட்ட வாண்டடா இல்ல, எதிர்பார்க்கல. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. மவத்தத் மஹப்பத் இல்ல, மவத்தத். மஹப்பத்ங்கிறது என்ன? அது ஒரு ஆள் மாஷா அல்லாஹ் இப்ப என்ன, இப்ப இத்தனை பேரும் மஹப்பத் உள்ளாரு பாரு, கேட்க வர மாட்டாரு. இப்ப யாரும் தக்கியாவை எதிர்க்கிற ஆளா இருக்க மாட்டாப்புல, சிறுசிலாவை எதிர்க்கிற ஆளா இருக்க மாட்டான். தக்கியாவுக்கு வர மாட்டான், மஹப்பத் இருக்கும். பார்த்தா சிரிச்சுக்குவான், உட்கார்ந்து இருந்தா எந்திரிச்சு நிற்பான். ரோட்ல போகும்போது கைது தூக்கணும், கைதி அவுத்து விட்டு போவான். கார்ல போறத பார்த்தா மஹப்பத். மவத்தத் இல்ல.
மவத்தத் எது மாஷா அல்லாஹ், அந்த வச்ச மஹப்பத்துக்கான பூரணத்தன்மை எது? யார் பேர்ல மஹப்பத் வச்சோமோ அவர்களை சார்ந்து நிற்கிறது மாஷா அல்லாஹ். அவங்களை சார்ந்து நிற்கிறது மாஷா அல்லாஹ். இப்ப சித்திக் நாயகம் மவத்தத்தை சொல்றாங்க மகன்கிட்ட, மகனே என்ன நீ பார்த்த வாப்பான்னு சொல்லி கொல்லாம விட்ட, நீ எப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொள்ளாம ரசூலுடைய எதிரிகளோட நீ வந்திருந்தது நான் உன்னை கண்டிருந்தால் பதில் என்ன செய்வேன்? நான் உன்னை கொன்று விடுவேன். மவத்தத் மாஷா அல்லாஹ். இது என்னது? மவத்தத். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? மஹப்பத் வைங்கன்னு சொல்லல, மவத்தத் வைக்க சொல்றான். மாஷா மவத்தத் வைக்க சொல்றான், மஹப்பத் வைக்க சொல்லல. மவத்தத் யாரோடு? அஹ்லு பைத் அத்ஹாரோடு. அதன் காரணத்தினால்தான் ஆஷிக் ரசூல், ஃபானிஃப் ரசூல், இந்த மொத்த உம்மத்துக்கு அவர்கள் துஆ அவசியங்கிறாங்க. யாரு? ஷஃபாஅத்துல் குப்ரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஃபாஅத்துல் குப்ராவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த உம்மத்துக்கு அவங்கள துஆ செய்ய சொல்லி அனுப்புறாங்க. யாருடைய துஆவை? ஹஜ்ரத் ஆஷிக் ரசூல், ஃபானிஃப் ரசூல், سيدنا أويس بن عامر القرني رضي الله تعالى عنه أفاض علينا البركات منه دهر الدار آمين. سيدنا أويس القرني நாயகம் மாஷா. உவைஸ் القرني வாப்பா பேர் என்ன? ஆமீர். உவைஸ் இப்னு ஆமீர் அல் கர்னி. கர்னோட ஊர் மாஷா. அப்போ யமன்ல உள்ள கர்ன்ங்கற ஊர்ல இருக்கிற உவைஸ்ட்ட سيدنا أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم أمير المؤمنين وصي رسول الله خليفة رسول الله نفس محمد علي عليه الصلاة والسلام அவர்களையும் ஹஜ்ரத் கலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் அனுப்பி நாயகம் என்ன தன்னுடைய ஸலாத்தை சொல்ல சொல்லி உவைஸுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு துஆ செய்ய சொல்லுங்க. உவைஸ யாருக்கு? அலி நாயகத்துக்கு, உமர் நாயகத்துக்கு. யாருடைய ஆர்டர்? ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர். அதோட என்ன? என் மொத்த உம்மத்துக்கு துஆ செய்ய சொல்லுங்க. காரணம் என்ன? என் உம்மத்துல கியாமத்துல பெரும் கூட்டம் உவைஸுல் கர்னியுடைய ஷஃபாத்தை கொண்டு ஜன்னத்துக்கு போவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால பிஷாரத் கொடுக்கறாங்க. இந்த உவைஸுல் கர்னி நாயகம் மவத்தத்னா என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன எந்த யுத்தத்துக்கு எந்த போருக்கு போனவங்க கிடையாது. அவங்க கலந்து கொண்ட போர் ஒரே ஒரு போர் மாஷா அல்லாஹ். இமாம் ஹாக்கிம் கிதாப் அல் முஸ்ததரக்ல பதிவு செய்றாங்க. குர்பாக்கு பார்க்குற உலமாக்களுக்கு சொல்ற மாஷா அல்லாஹ் இமாம் ஹாக்கிமுடைய கிதாப் அல் முஸ்ததரக் தலீல் மாஷா. உவைஸ் பின் ஆமிர் அல் கர்னி, உவைஸ் அல் கர்னி ரலியல்லாஹு கலந்து கொண்டது ஒரே ஒரு போர் தான். அவங்க பத்ருக்கு வரல, பத்ருக்கு வரல, உஹதுக்கு வரல, ஒரு போருக்கு வரல. அவங்க கலந்து கொண்ட போர் எது? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எதிர்த்து பனு உமையாக்கள் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய முகாலிஃபாக இருந்த முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய தலைமையில, ஏற்பாட்டில, ஆர்டர்ல அமீர் ஷாம் முஆவியாவுடைய தூண்டுதல்ல வந்த அந்த போர்ல சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தரப்புல இருந்து முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய பனு உமையாக்களுடைய அமீர் ஷாமுடைய படையை எதிர்த்து போரிட்டு சிஃபீன் யுத்தத்துல அதே போர்ல ஷஹீதாயி மாஷா அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த சிஃபீன்ல மாஷா அல்லாஹ் தத்ஃபீன் ஆவறாங்க. அன்னைக்கு பேரு சிஃபீன், இன்னைக்கு பேரு ஹர்ரா. அது பேரு மாஷா அல்லாஹ் ஹர்ரா. காரணம் என்ன? காரணம் என்ன? மவத்தத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மவத்தத் அஹ்லு பைத். மஹப்பத் கல்புல வச்சுக்கிட்டே நாங்க துஆ கேட்டுக்கிட்டே இல்ல துஆ மக்பூல் ஆகக்கூடிய ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மாஷா அல்லாஹ் மொத்த உம்மத்துக்கு நாயக துஆ செய்ய சொல்றாங்க. துஆவுக்கு இஜாபத் உள்ளவங்க யாரு? ஹஜ்ரத் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி உள்ள ஸ்ரீதேவி நாயகம் என்ன செய்யல? வீட்டுல உட்கார்ந்து சஜிதால கிடந்து இல்ல மக்கால போய் துஆ கேட்டுக்கிட்டு இல்ல,
ஒய்சா போருக்கு வந்த அப்புறம் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க பழக்கம் என்னன்னா ஒய்சு நாயம் அவங்க உயர்ந்த மகாமில் உள்ளவங்க, முகர்ரபீன்கள்ல உயர்ந்த ஷான்ல உள்ளவங்க. ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆட்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஊர் மக்கள்லாம் அவங்கள என்ன வேற மாதிரி பேசிக்குவாங்க. தெரியாத அறியாத மூடர்கள் முட்டாள்கள் எல்லாம் அவங்கள ஒரு புத்தி உள்ள ஆளா பார்க்க மாட்டாங்க. காரணம் என்ன, ஆட்டோட பேசிட்டு இருப்பாங்க. ஜனங்கள்லாம் சிரிச்சு அவங்க அழுவாங்க, ஜனங்கள்லாம் அழுத அவங்க சிரிப்பாங்க. ஜனங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா உயர்த்துக்காண்டி அழுவாங்க, ஜனங்கள்லாம் அழுதா யாராவது அழுதா அவங்க சிரிப்பாங்க. காரணம் கேட்கும்போது மாஸ்டர் சொன்னாங்க, நீ எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன அழுக வருது? காரணம் உன்னுடைய ஹிசாப், உன்னுடைய விசாரணை கியாமத்துல என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற அச்சம் இல்லாமல் நீ சிரிக்கிறியே, இதை பார்க்கும்போது என்ன எனக்கு ரொம்ப கை செய்த கவலைப்படுறேன் மாஷா. அப்போ மற்ற பேர் அழும்போது சிரிக்கிறீங்களே, ஒரு மனுஷன் என்ன கஷ்டத்துல அழுவும் போது அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிக்கிறான் மாஷா அல்லா. அதனால நான் என்ன செய்யறேன், ரப்பு ஒரு பாவங்களை மன்னிக்கிறான்னு அதற்கு நான் சிரிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க மாஷா. இப்படி உள்ள சீதேவி நாதா. நாம அவுளியாக்கள் வேற ஏதோ மாறணுமோ, நாம அவுளியாக்கள்ல நாம வேற ரூபம் கொடுத்து வச்சிடறோம். அதல்ல நம்ம அவுளியாக்களை விளங்கல. அவுளியாக்கள் மஹபத் என்ன தொழுவானா, தர்காக்கு போயிட்டு வந்துட்டா போதும், உருசுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், தொழுவானா நம்ம நினைக்கிறோம். காபத்துல்லா ஷரீஃப்ல ஒரு முறை காபாவுடைய ஹிஜாபு ஷரீஃப் புடிச்சுக்கிட்டு ஒரு சீதேவி நாதா அழுறாங்க 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 அழுறாங்க. அவங்க அழுகுறத பார்த்த உடனே என்ன, காபாவுல குடி நிக்கிற எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூரம் அழுறாங்களே யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் மாஷா அல்லாஹ் பார்த்தா அவங்க ஒரு துவா ஓதி அழுகுறாங்க. ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர் வஜ்புர் கல்பியல் முன்கஸிர் வஜ்மஉ ஷம்லியல் முன்தஸிர் இன்னக அன்தர் ரஹ்மானுல் முக்ததிர் இக்ஃபினி யா காஃபி அனல் அப்துல் முஃப்தகிர் இக்ஃபினி யா காஃபி அனல் அப்துல் முஃப்தகிர் இக்ஃபினி யா காஃபி அனல் அப்துல் முஃப்தகிர். இது மடக்கு சொல்றாங்க திருப்பி. وكفى بالله وليا وكفى بالله نصيرا إن الشرك لظلم عظيم وما الله يريد ظلما للعباد قضي دابر القوم الذين ظلموا والحمد لله رب العالمين. இப்படி துஆ ஓதிக்கிட்டு காபாவோட ஹிஜாப் ஷரீஃபை புடிச்சு கதறி அழுது வேற யாரும் இல்ல, வலிமல் கோமல் கௌசுல் ஆலம் சையதுனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் மாஷா கௌசுல் ஜமான் மாஷா. கௌசுல் ஜமான் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது, இதெல்லாம் என்ன கௌசுல் எங்க நிக்கிறாங்களோ அந்த இடம் மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோட ஆளாவான இடம். ஏன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே கௌசுல் ஆலத்துக்கு வந்து சுகத்தை வாங்கிட்டு போகும், ராஹத் வாங்கிட்டு போகும். அது மட்டுமல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆசைப்பட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க கௌசுல் ஆலத்துடைய திருப்பாத மறுபடி தனக்குள்ள படாதான்னு சொல்லி மாஷா அந்த உயர்வான நிலையில இருக்கிறாங்க கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ். அப்படி உள்ள எஜமான் இந்த லாஹிரி உலகத்துல நம்ம காட்டுறாங்க. எப்படி நாம தக்வாவோட எப்படி அல்லாஹ்வுடைய ஹஷியத்தோட வாழணும்னு சொல்லி மாஷா. அப்ப எதுக்கு சொல்ல வந்து மவத்தத். அல்லாஹ் என்ன சொல்றான், பணங்களை கொண்டு வந்து குவியல் குவியலா குமிச்ச சஹாபா கண்மணிகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அஃபாத் அலைஹிம் பரக்காத் மின்ஹும் தஹரத்தான் ஆமீன். அந்த சஹாபாக்கள் கண்மணிகளை பார்த்து ஹபீபை தாங்கள் சொல்லுங்க, குல் ஹபீபை தாங்கள் திருவாயால சொல்லுங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களுக்கு ஈமான இஸ்லாத்தை கொடுத்ததுக்கு என்ன இந்த பிரதிபலனை எல்லாம் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நான் உங்கள்ட்ட பிரியப்படுறது எல்லாம், நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது எல்லாம், நான் உங்கள்ட்ட என்ன எனக்கு காணிக்கையாக வர வேண்டும்னு ஆசைப்படுறது எல்லாம், நீங்க எனக்கு செய்யக்கூடிய தஹியத்திலேயே காணிக்கையிலேயே தொய்யமானது மனமானது எல்லாம் மனமிக்கது எல்லாம் வேற ஒன்றுமல்ல இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய அஹ்லு பைத் தஹார் பேர்ல நீங்க மவத்தத்தோட இருக்கிறது மாஷா அல்லாஹ். மவத்தத் மாமானா அஹ்லு பைத் தஹார் மஹப்பத் வைக்கிறதும் அவர்களோடு சார்ந்து சேர்ந்து
அவர்களோடு குர்பான் ஆகிறது. மாஷாஅல்லாஹ். எப்படி உவைசுல் கர்னி எந்த போருக்கும் கலக்காத, எந்த யுத்தத்துக்கும் வராத, வாளையே கையில தொடாத முகர்ரபான அல்லாஹ்வுடைய காஸ் பந்தாவான செய்தனா பானிபர் ரசூல் உவைஸ் இப்னு ஆமிர் அல்-கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிஃபிர் யுத்தத்துல மௌலாய் காயினாத் வசிய ரசூலுல்லாஹ் அபுல் ஹஸனைன் குர்ரத்துல் பத்தூல் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி இப்னு சையதுல் அவுலியா அபூ தாலிப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களோடு மாஷாஅல்லாஹ் என்ன கலந்து சையதுனா அலி நாயகத்துடைய ஜமாத்துல சையதுனா அலி நாயகத்துடைய தரப்புல இருந்து சையதுனா அலியை எதிர்த்த, சையதுனா அலியை விரோதிச்ச விரோதிகளை எதிரிகளை எதிர்த்து போரிட்டு யுத்தம் செய்து சிஃபின் யுத்தத்துல ஷஹீதானார்களோ அதுதான் மபத்தத்து. மாஷாஅல்லாஹ். அதான் என்ன மபத்தத்து. மாஷாஅல்லாஹ். நாம என்ன யாரோட போய் போர் செய்ய போக தேவையில்லை. நாம அஹ்லுபைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல இருந்து அஹ்லுபைத் அத்ஹாருடைய விரோதிகளை நாம வெறுத்து அல்லாஹ் உதவியால ஒதுங்கினாலே அது பெரிய போராகும். மாஷாஅல்லாஹ். கையில வாழத்து கொடுங்கிற அவசியம் என்ன, கையில துப்பாக்கி எடுக்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன யுத்தத்துக்கு போறது, யுத்தம் நம் நப்சோட செய்யணும். போர் நம் நப்சோட செய்யணும். போர் நம்ம நப்சோட செய்யணும். சும்மா ஏனதான சும்மா என்ன யாருக்காக போய் தொழுகிறது, யாருக்காக போய் ஓதுறது, போகக்கூடிய நினைச்சுக்குவாங்கிறது. இது என்னது மஹப்பத்தின் மேல மவதுக்கு ஒரு மனங்கட்டியும் இல்லை. இது ரியாவுடைய பேர். அரபிக்கு பேர்னா ரியா, முகஸ்துதி. முகஸ்துதி. ஒரு கல்யாணக்கார வீட்டுல கூப்பிட்டா போவோம். போறவன் எல்லாம் கல்யாணக்கார வீட்டுல என்ன அந்த கல்யாண வீட்டு பேர்ல உண்மையான பாபத்துள்ள போவான். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அதை பத்தி இப்படி வந்து பசாத பேச எத்தனை பேரும் போவான். ஒன்னும் நல்லாவே இல்லை. ஒன்னும் நல்லாவே இல்லை. எதெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசி முடிச்சிருவான். பசாத என்ன அவனோட நாலேஜோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குதோ அம்புட்டு பேசி முடிச்சிருவான். ஆனா கல்யாணத்துக்கு போயிருவான். இது மாதிரிதான் தீன்ல என்ன பலருடைய ஹால் இருக்கு. இது மாதிரியான அவல நிலைகள் அல்லாஹ் நம்ம விட்டு நீக்கி மாற்றி நம்மை நல்ல நிலையில ரப்புல் ஆலமீன் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசையில தான் இன்னைக்கு நாம அஹ்லுல் பைத் தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் அலி மூஸா ரிضا அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய மீலாது ஷரீஃப் கொண்டாடுறோம். இமாம் அலி மூஸா ரிضا அலைஹிஸ்ஸலாம் மீலாது ஷரீஃப் கொண்டாடுற பரக்கத்துல என்ன இன்னைக்கு அஹ்லுல் பைத் தாருடைய மவத்தத்து என்னன்னு நீங்க விளங்கிட்டீங்க. மாஷாஅல்லாஹ். அது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லி தராங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சுட்டான். மாஷாஅல்லாஹ். அது யாருடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து உவைசுல் கர்னி ரலியல்லாஹு சாதாரண ஆள் இல்ல. இது உம்மத்துல பெரும் தொகை அதிகமான கூட்டம். யாரை கொண்டு சொர்க்கத்துக்கு போவோமோ, யாரு ஷஃபாத்துல சொர்க்கத்துக்கு போவோமோ அப்படின்னு ஷஃபாத்துல் குப்ரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா நமக்கு பிஷாரத் செய்றாங்களோ அந்த உவைசுல் கர்னி மவத்தத் என்னன்னு காட்டுறாங்க. மஹப்பத்தை காட்டல, மவத்தத்தை காட்டுறாங்க. எதை காட்டுறாங்க? மவத்தத். நான் புரிஞ்சுக்கணும். மஹப்பத்துக்கு மவத்தத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? மஹப்பத்து கல்புல மட்டும் இருக்கும். ஆனா அல்லாஹ் இங்க மஹப்பத்து வைங்கன்னு சொல்லல, மவத்தத்து செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றா. ரசூலுல்லாஹ்வை பார்த்து மாஷாஅல்லாஹ் இங்க ரெண்டு ஆர்டர் வருது. ரெண்டு ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு, ரஹ்மத்துல் ஆலமீனுடைய உத்தரவு. மாஷாஅல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு, ரஹ்மத்துல் ஆலமீன். அப்ப என்ன அர்த்தம்? நீ அஹ்லுல் பைத் தாருடைய மவத்தத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு ரப்புல் ஆலமீனுடைய திரு பொருத்தமும் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய திரு பொருத்தமும் நமக்கு ஹாசில் ஆகிடுது. மாஷாஅல்லாஹ். வேற என்ன வேணும்? அது என்ன வேணும் நமக்கு? மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திரு பொருத்தம் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல ஒரு பெரிய செல்வம் வேற ஏதாவது இருக்குதா? ஏதாவது உண்டா? வாய் திறந்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம். அல்லாஹு அக்பர். சாதாரணதா? அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் ஆழங்களை எல்லாம் இல்லாமல் இருந்து உருவாக்கி உருவெடுத்து சரிப்படுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய
எல்லாம் வல்ல ஏக இலாஹுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ஜலால் அவன் திருப்பொருத்தம் நமக்கு கிடைச்சது. அதோட இந்த ஆழத்தை எல்லாம் அல்லாஹ் படைப்பதற்கு அல்லாஹ் காரண கருத்தாக்கப்பட்ட காரணிய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பொருத்தம் நமக்கு கிடைச்சது. ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் திருப்பொருத்தம் ஹாசில் ஆனதுமா சிறந்தா கிடைச்சது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தௌஹீத அல்லாஹ்வுடைய தௌஹீத அஹ்லு பைத் அத்ஹார் மவத்தத்து எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒப்பற்ற உயர் பெரும் மகா உன்னத அந்தஸ்துல இருக்குதுங்கிறத குர்ஆன் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துறது மாஷா. ஏன்னா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தே மவத்தத்தே நம்ம குர்ஆனை மாலுமாதி கொடுக்கும் மாஷா. இமாம் ஹனபி சொல்றாங்க, சையதுனா ஜாஃபர் சாதிக் நாயத்துறை தெய்வீக திருவாரூர் வரக்கூடிய ஒவ்வொரு அந்த தெய்வீக அமுத முத்துக்களை நான் பார்க்கும்போது என்ன நான் ஆச்சரியப்பட்டு போவோம் மாஷா. என் வாழ்க்கையில சாதாரண ஆளு சொல்லல, குர்ஆன் ஹதீஸ் எத்தனை சட்டம் 12,80,000 மசாலாக்கள் எடுத்து இமாமுல் ஆலா அபூ ஹனீஃபா கூஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. நான் ஒவ்வொரு தரமும் பிரமிச்சு போவேன். அப்படியே அது வரைக்கும் எனக்கு ஹியாலாத்தனை திங்கிங்ல அப்படி ஒரு விஷயம் வந்தே இருக்காது மாஷா அல்லாஹ். அவ்வளோ உயர்வான விஷயமா பேசுவாங்க. இந்த 2 வருஷ காலமும் ஒவ்வொரு மெசேஜும் ஃப்ரெஷ் மெசேஜா இருக்கும். ஒரு தரம் பேசுறது மறுதரம் பேச மாட்டாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம். ஒவ்வொரு தரமும் வர்றது ஒவ்வொரு முறையும் பேசக்கூடிய இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா நசிஹத்து முபாரக்கா அவர்களது ரிசால் கரீமனது மகா சங்கமிக்க கௌரவமிக்க நாவலிருந்து வரக்கூடிய அந்த அமுதமொழிகள் அத்தனையும் புத்தம் புதிய விஷயங்களா இருக்கும் மாஷா. நாம என்ன பூரியா கூட வச்சுட்டோம் இமாம் அலைஹிஸ்ஸலாத்து. சரி, ஒரு சந்தோஷம் இருக்குது, வஹாபியா இல்லாம புரியானவன் செய்யறாங்க, அது வரைக்கும் கயிறு மாஷா. புரிஞ்சா? இன்னும் சில பேர் என்ன அவன் அது உனக்கு ஒரு மண்ணா கட்டியும் இருக்கு. வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போயிடுவான். வெள்ளிக்கிழமை ஆன உடனே வெள்ளிக்கிழமை காலையில் வஜ்ர தொழுவ மாட்டான். ஹஜ்ஜி பெருநாள் வரும், அட்டே அப்பா பெருநாளுக்கு என்ன மாப்பிள்ள சோழச்சு டாம்டோம்னு அத்தனை கித்தரை பூசிக்கிட்டு என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு தக்பீரோட பள்ளிக்கு போவார். அன்னைக்கு காலையில் வஜ்ர தொழுவ மாட்டான். என்ன இஸ்லாம் இது? அடை பெருநாள் தொழுவே சுன்னத்தானது, ஃபஜ்ர் ஃபரதானது. ஃபரத என்ன காத்துல ஆடுது, சுன்னத்து மூடுறாங்க. ஃபரத ஆட விட்டு சுன்னத்தை மாப்பிள்ள மூடி வைக்கிறார். இது எப்படி இருக்குதுன்னா, இடுப்புக்கு கீழே ஒரு ட்ரெஸ் போடாம தொப்பியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தொப்பி சுன்னத்துன்னா எப்ப வாஜிபா ஆடுதாங்க. புரிஞ்ச? அதுபோல மசாலா என்ன ஏதோ மனம் போன போக்கல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காப்பாற்றுவானாக. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்ட ஒரு நிலை இப்படி வாழ்றது. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் திருவாய் அருள் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அல் இல்மு நூர். மார்க்க ஞானம் என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவும். இஸ்லாம் என்ன? ஈமான் என்ன? அந்த விளக்கம் என்ன? நூர். அது மாஷாஅல்லா ஒளி மாஷா. லா யுஅதல் ஆசி. அதை அல்லாஹ் பாவிகளுக்கு வழங்க மாட்டான். அது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பாவிகளுக்கு கொடுக்க மாட்டான், தர மாட்டான். அவரோட விளைஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னு சொல்லு. எந்த அளவுக்கு பயங்கரமானது விளக்கம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையே அல்ல. சும்மா யா கோஸ் யா காதர் அவளியா யா காஜா இதெல்லாம் ஒரு அவளியே வரமாட்டான். ஒரு அவளியே வரமாட்டான். ஓதுல் ஆலமோ காஜா நாஹி கொடுக்க கீழே ஏறி தரமோ ராதா உட்காரு. ஓதுல் ஆலமோ காஜா நாயகமோ காதர் அவளியாவோ மாஷா அல்லாஹ் எப்ப கிருபை செய்வாங்க? அவர்கள் ஜெத்தல் கரீமான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக்கல குர்பான் ஆகும்போது தான் மாஷா ஹைர். அப்ப மவத்தத் என்னன்னு நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்
சொல்லி தரத உபயசல் காரணிகள காட்டுறாங்க. அஹ்லுல் பைத் அத்தாருடைய மஹப்பத்துல இருங்கன்னு சொல்லல குர்ஆன், மவத்தத்துல இருங்க. மாஷா அல்லாஹ், நாம இன்னைக்கு மீலாது ஷரீஃப் கொண்டாடக்கூடிய சையதுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், தாஜுல் முத்தகீன், கௌசுல் அக்தாப், கௌசுல் அவுலியாய், கௌசுல் மஷாயிகீன், கௌசுல் முகர்ரபீன், ஷம்சுல் இஸ்லாம், ஜீனத்துத் தாரைன், பத்ருல் புதூர், ஷம்சுல் ஷுமூஸ், பஹருல் புஹூர், ஜதி குர்ரத் ஐனி மர்ஜாய், سيدنا إمام علي موسى رضا عليه الصلاة والسلام أفاض علينا البركات منه دهر الدهر آمين. நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் முபாரக்கான தோற்றத்துல சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போலவே இருப்பாங்களா மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை போலவே இருப்பாங்க மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹசனைன் கரீமைன், சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருவதனம். இமாம் ஹசனுடைய தோற்றம், திரு தோற்றம் எப்படி இருக்கும், இமாம் ஹுசைனுடைய திரு தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது ஹதீஸ் ஷரீஃப்ல வருது மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. கலீஃபத்து ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். மொத்த உம்மத்திலையும் யாரோட ஈமான் ஆலா அஃதல் மர்தபால இருக்குதோ அந்த கைருல் பஷர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமைனுடைய தெய்வீக திவ்ய திரு தோற்றம் எப்படி இருக்கும். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா மாஷா அல்லாஹ் அவர்கள் முபாரக்கான திரு தோற்றத்தில் கால்மணி ஏறி உட்கார் தூக்குவார் ஏறி உட்கார். இங்கே நீ குர்பான் ஆகிறது தான் மபத்தத்து மாஷா அல்லாஹ் படிச்சுக்க மாஷா அல்லாஹ். கூடவே இருக்கிறதில்ல, இப்படி உட்காரையில அப்படி வரும்போது நீ அதை சிரமப்பட்டது அதை கண்ட்ரோல் பண்ற பார்த்தியா, அதுதான் மபத்தத்து மாஷா அல்லாஹ். என்ன ஆகுதுங்க சித்திக் நாயகம் சொல்றாங்க, சையதுனா இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் ஜதி குர்ரத்தைனி மர்ஜாய் மௌலா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே இருப்பாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே, அப்படி என்ன அச்சில வச்சு வார்த்தை எடுத்த மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே இருப்பாங்க. நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மா ஆயிஷா நாயகி எஜமானி உம்மா சொல்லி தராங்க, நாயக கோமா நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திரு வதனத்தை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே இருப்பாங்க மாஷா அல்லாஹ். ரெண்டு பேர் ஒன்று மாஷா அல்லாஹ் சர்வலோக பேரரசியான நம்ம ஆளுங்க சரியான சய்யிதத்துல் ஆலமீன் கமத ரசூலுல்லாஹ் ஷஜரத் முஹம்மதி புதாத் முஹம்மதி மௌலாத்தினா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منها دهرت آمين. எஜமானிமா சர்வலோக பேரரசி ஃபாத்திமா நாயகி அவர்கள் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே இருப்பாங்க மாஷா அல்லாஹ். சய்யிதா ஃபாத்திமா நாயகி நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு பொறுப்பாத புஷ்பங்கள் கொண்டு நடந்த மாதிரியே இருக்கும் மாஷா அல்லாஹ். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்க எல்லாரும் வீட்டுல இருந்தோம், கண்மணி நாயகத்துடைய எல்லா பரிசுத்த மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அஸ்வாஜ் முத்தஹரா எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய திரு வீட்டுல இருக்கிறாங்க. பைத்துல் கரீம்ல எல்லாரும் இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதாக நாங்கள் உணர்ந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, நாங்கள் உணர்ந்தோம். பார்த்தா மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, சய்யிதா ஃபாத்திமா நாயகி வராங்க மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மாதிரியே இருந்துச்சு, சய்யிதா ஃபாத்திமா வந்தாங்க மாஷா அலைஹா ஸலாத்து வஸலாம். அவர்கள் நடந்தால் ரசூலுல்லாஹ் மாதிரி நடப்பாங்க மாஷா அல்லாஹ். அவர்கள் நட அப்படி இருக்கும் மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய பொறுப்பாத புஷ்பங்கள் போலவே இருக்கும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல வதஆலா அந்த கதமைனி ஷரீஃபைன்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற நாலேன் ஷரீஃப்ல ஒட்டின தூசி மண்ணு துகள்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணு கிடையாது மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சய்யிதா ஃபாத்திமா நாயகி நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தால் உட்கார்ந்தா ரசூலுல்லாஹ் மாதிரியே உட்காருவாங்க.
நின்றா ரசூலுல்லாஹ் மாதிரியே நிற்பாங்க. அவர்கள் திருவாயால் பேசினார், அவர்கள் ஒளிமயமான கரங்களை ஏதாவது பற்றினார், எல்லாமே அப்படியே மாஷா அல்லாஹ் அக்ஸ முஹம்மதி. அதப்ப நம்ம சலாம் என்ன சொன்ன, அஸ்ஸலாமை சையதா ஃபாத்திமா அக்ஸ முஹம்மது அக்ஸ ஜமால முஹம்மது அஸ்தன் சொன்ன. மாஷா அல்லாஹ் அக்ஸ ஜமால் ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக பேரளவுடைய அக்ஸ் யாரு? ஃபாத்திமா தல்பாத்து. ஃபாத்திமா அக்ஸ, ஃபாத்திமா அக்ஸ ஜமால முஹம்மது அஸ்தன். ஃபாத்திமா அக்ஸ ஜமால முஹம்மது அஸ்தன். அதே மாதிரி மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே இருப்பாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்லி தராங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி வாப்பா நாயகம் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே இருப்பாங்க. ஷபீஹ்ல அவர்களை போல ஒத்தவங்களாங்க. அது யார்கிட்ட சொல்றாங்க? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஓ சையதுனா அலியே, ஹசன் மாஷா அல்லாஹ் ஷபீஹ்ல உங்களை போல அல்ல, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்தை போல. மாஷா அல்லாஹ் சையதுனா ஹசன் தோற்றத்துல திரு தோற்றத்துல உங்களை போல அல்ல அலியே, யார போல? சையதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், சையதுல் خلائق كلهم اجمعين، سيد الانبياء والمرسلين، خاتم الانبياء والمرسلين، حبيب رب العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم. நாயகமான் அவர்களை போலவே இருப்பாங்க. யார்? மாஷா அல்லாஹ் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் திரு தோற்றத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இருப்பாங்க. அவர்கள் ஹுலுக்கு தய்யிபால அழகிய நற்குணத்துல செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போல இருப்பாங்க. குணத்துல அஹ்லாக் தய்யிபால அழகிய நற்குணங்கள்ல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த அருமை வாப்பா நாயகமான நப்ச முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரு தோற்றத்துல ஷக்ல தய்யிபால ஷபீஹ்ல, அரபில சொன்னா ஷபீஹ், ஃபார்சில சொன்னா ஷக்ல், ஷக்ல தய்யிபால ஷபீஹ் முபாரகாவுல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே இருப்பாங்க. இந்த முபாரக்கான ஹபர் தய்யிபால என்ன? நம்ம கேட்கிற பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்கி அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். ஆமீன். அல்லாஹ் நமக்கு சாதத்தை தாரையில கொடுத்துருவான். ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரு தோற்றத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இருப்பாங்க. ஒளிமயமான குணாதிசயங்கள்ல சையதுனா அலி நாயகத்தை போல இருப்பாங்க. இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரு தோற்றத்துல சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போலவே இருப்பாங்க. மாஷா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வந்தா என்ன? சையதுனா அலி நாயகம் நடந்த மாதிரியே இருக்கும், சரி அலி நாயகம் சிரிச்ச மாதிரியே இருக்கும், சரி அலி நாயகம் பேசுற மாதிரி இருக்கும். சவுத் முபாரக்கா அவங்க முபாரக்கான குரல்ல உள்ள அந்த சத்தம் கூட சையதுனா அலி நாயகத்தை போலவே இருக்கும். யாருக்கு? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். திரு தோற்றத்துல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா அலி நாயகத்தை போல இருப்பாங்க. ஆனா முபாரக்கான குணத்துல அஹ்லாக் கரீமால மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இருப்பாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இருப்பாங்க. மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இருப்பாங்க. மாஷா அப்ப சையதுனா இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போலவே இருப்பாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலவே இருப்பாங்க. மஹப்பத்து மவதத்துனா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சு மாஷா அல்லாஹ் என்ன அதுல லயிச்சு போறது தான் மவதத்து. மாஷா வெறுமனையில பாத்தி அவரோட ஓதி பத்தி ஏத்தி சாம்பிராணி போட்டு என்ன
எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து போனா சாப்பிட்டா ஏப்ப விட்டு போவோம் சாப்பிட்டுருவோம் சார் ஒன்று. அது என்ன அது உஸ்தாது சொல்லுவாங்க, சாப்பிட்ட வாசம்னா என்ன, சட்டியோட பூவும் பலான்னு ஆட்டம் பாருங்க சார். அந்த கதையில போறதில்லை சார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இமாம் ஹசன் யார், இமாம் ஹுசைன் யார், அவர்கள் அதீமு ஷான் என்ன. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோற்றத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இருப்பாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அக்லாக் தய்யிபால خلقية إمام حسن عليه السلام خلقية مصطفى كريم صلى الله عليه وسلم بولا இருப்பாங்க. خلقية سيدنا علي عليه السلام بولا இருப்பாங்க. إمام حسين عليه السلام خلقية سيدنا علي عليه السلام بولا இருப்பாங்க. خلقية